ராஜனே உம் வருகை காண கால குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும், வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும். மரித்து உயிர்த்தவர் இன்று வருகின்றார் என்ற நினைவுடன் தாபரிப்போம். மரித்து உயிர்த்தவர் இன்று வருகின்றார் என்ற நினைவுடன் தாபரிப்போம். மங்கள நாள் விடியும் காலை ஏங்கும் கன்னியாய் காத்திருப்போம். மங்கள நாள் விடியும் காலை ஏங்கும் கன்னியாய் காத்திருப்போம். ராஜனே உம் வருகை காண கால குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் செல்வமெங்கோ உள்ளமங்கே என்ற உண்மையை மனதில் கொள்வோம். செல்வமெங்கோ உள்ளமங்கே என்ற உண்மையை மனதில் கொள்வோம். விண்ணுக்குரிய மகிமை வாழ்வை மண்ணிலே நாம் நடத்தி முடிப்போம். விண்ணுக்குரிய மகிமை வாழ்வை மண்ணிலே நாம் நடத்தி முடிப்போம். ராஜனே உம் வருகை காண கால குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் உண்மையோடு கடமை முடித்தோர் இன்றும் என்றும் உயர்த்தப்படுவார். உண்மையோடு கடமை முடித்தோர் இன்றும் என்றும் உயர்த்தப்படுவார். ஜெபித்தும் உழைத்தும் சிலுவை சுமந்தோர் தேவ வருகையில் பலனடைவார். ஜெபித்தும் உழைத்தும் சிலுவை சுமந்தோர் தேவ வருகையில் பலனடைவார். ராஜனே உம் வருகை காண கால குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும், வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும். Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் கடைசி நாளாகிய 31வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக அவன் செயல்பட வேண்டியது என்னதுன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகுதல். எப்படி இந்த முதலாம் வருகை
வருகையை குறித்து இந்த உலகம் அறியாது இருந்ததோ, அதே போல இந்த இரண்டாவது வருகையை குறித்தும் உலகம் அறிவில்லாது இருக்கிற இந்த வேளையிலே தேவ ஜனமாகிய நாம் கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்கு ஆயத்தமாகுதல் ரொம்ப அவசியம். இன்றைக்குரிய எல்லா கால குறிகளும் அடையாளங்களும் கர்த்தருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறதாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? நாளானது எவ்வளோ சமீபமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோமோ அவ்வளோ சமீபமாய் தேவ ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது மிகவும் அவசியம். இன்று பாருங்கள், அநேக சபைகளிலே, ஆவிக்குரிய சபைகளில் கூட இன்றைக்கு வருகைக்குரிய காரியங்கள் போதிக்கப்படுகிறதே இல்லை. ஏனென்று சொன்னால், ஜனங்களுடைய தாகமும் வாஞ்சையும் நாட்டமும் இந்த உலகத்தின் காரியங்களின் பேரிலே, இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதிலேயே முழுவதும் செலவழித்து வருகிறார்கள். இதிலேயே முழு கவனமும் செலுத்தி வருகிறபடினாலே இன்றைக்கு பல சபைகளும் இதை உணர்த்துகிறதில்லை, இதை போதிக்கிறதில்லை. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. எத்தனை உண்மை பாருங்கள். அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எப்படி நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு 8 காரியங்களை நாம் வேகமாக பார்த்து நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். முதலாவதாக இயேசுவானவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே, அந்த நாள் ஒரு திருடன் வருகிற விதமாய் வருகிறபடினாலே நீங்கள் எப்போதும் விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்படியானால் நம்ம தூங்கவே கூடாதா? அப்படின்னு இல்லை, நம்ம ஆத்துமா எப்பொழுதும் விழிப்புள்ளதா இருக்க வேண்டும். நிறைய பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எல்லாம் நீங்க கேட்கலாம் பாருங்க. மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் கூட சிலர்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போற நிலைமையில இருந்தா கூட அவங்க ஆத்துமா நான் இன்று மறித்தாலும் கர்த்தருடைய சந்நிதியில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பயங்கர விழிப்பா எப்போதும் தன்னுடைய முடிவை குறித்தும் கர்த்தருடைய வருகையை குறித்தும் விழிப்போடு இருந்த சாட்சிகளை நாம் கேட்கிறோம் இல்லையா? நாமும் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம என்ன அனுபவித்தாலும் சரி, அனுபவிக்காவிட்டாலும் சரி, நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை பிதா நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையோடு கூட விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் எப்போதும் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 21வது அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசுவானவர் கூறுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்கிறதாக. அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜெபமும் நம்ம முடிக்கும் போது, ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உலகத்தின் முடிவோ இல்லை எங்களுடைய கடைசி நாளோ இல்லை உம்முடைய ராஜ்யமோ வருகிறதானா, எது முந்தி சம்பவிக்கும் ஆயினும் நாங்கள் எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்துல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் என்கிறது தான் ஒரு நல்ல விசுவாசியினுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஒரு பரிசுத்த வாழ்க்கையை இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சேர்க்க வரும்போது நாம் ஒரு நிமிஷத்திலே, கண்ணிமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோமாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல வசனம் இருக்கு. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோங்கிறது ஒரு விஷயம் இல்லை, ஆனா இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நம்ம தெரியும். எப்படின்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்கிறதாய் அங்கே அப்போஸ்தலன் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியிலேயே நாம் ஒரு மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவத்தோடு நாம் வாழ்கிறது மிகவும் அவசியம். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணெய் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எண்ணெய் என்று ஒப்பிடப்படும் போது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது இல்லையா? 10 கன்னிகைகளை குறித்த உவமையை இயேசு ஒரு நாள் கூறும்போது
10 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். 10 பேரும் எண்ணெயோட தான் கிளம்புனாங்க. ஆனா பாதி ராத்திரியில தூங்கி விட்டார்கள் 5 பேர். இன்னும் எண்ணெய் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி அந்த கவனம் இல்லாதபடிக்கு விளக்க மாத்திரம் அதுல இருக்கிற எண்ணெய் மட்டும் மாத்திரம் போதும்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்கும் போதுதான் எண்ணெய் குறைவாக இருக்கிறதையே உணர்கிறார்கள். எண்ணெய் வாங்க போறதுக்குள்ளாடி மணவாளன் வந்து அந்த ஆயத்தமாய் இருந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகளை கொண்டு போய் விட்டார் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வராதபடி நம்முடைய பாத்திரத்திலே எண்ணெய் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது, அபிஷேகத்தின் நிறைவோடு நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. 5ஆவதாக நாம் கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் நான் சொல்ல போனா கர்த்தர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு என்று ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அந்த காரியத்தை நம்ம என்னன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு அந்த ஓட்டத்தை நாம் முடித்தவர்களாக தான் காணப்பட வேண்டும். உலகத்திலேயே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது யார் அந்த முழு ரேஸையும் ஓடி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ பரலோக ராஜ்யத்தில் நம்ம அந்த வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை பெற வேண்டும் என்றால், நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நமக்கென்று நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடி முடிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. பாருங்கள், தாளந்துகளை கொடுத்த உவமையிலே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் இல்லையா? அந்த 5 தாலந்தும் 2 தாலந்தும் வாங்குகிறவர்கள் அதை கொண்டு இன்னும் அதிகமான தாலந்துகளை சம்பாதித்தார்கள். ஆனால் ஒரு தாலந்தை வாங்கினவன் சோம்பேறியானபடியினாலே அவன் அதை புதைத்து வைத்து விட்டான். அங்கே ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, அவனை புறம்பான இருளிலே போடுங்கள். சோம்பலும் பொல்லாதவனுமாகிய இந்த ஊழியக்காரனை கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள் என்கிறதாய் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டியதும் கர்த்தருக்காகவும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலும் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியமாக கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆவதாக, கல்யாண வஸ்திரம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய கல்யாண வீடுகளுக்கு நம்ம எந்த வஸ்திரம் வேணாலும் உடுத்தி கொண்டு போகலாம், அது நம்முடைய விருப்பம். ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தாகிய அந்த மணவாளனுடைய நாளில் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு கல்யாண வஸ்திரம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் கரைபடாதபடி காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்பதாக. அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. 7ஆவதாக, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்படியானால் மேற் சொல்லப்பட்ட இந்த காரியங்களில் ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம சிக்கி கொண்டு இருப்போமானா நம்ம இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த பாவத்தில் இருக்கிறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக பிரவேசிக்கவே முடியாது. கடைசியாக இயேசுவானவர் ஒரு நாள் சொன்னார்,
பிதாவுக்காக பிதா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், தரித்திரரை நினைவு கூறுகிறவர்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவர்கள், பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறவர்கள், தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறவர்கள், காவலில் இருக்கிறவர்களை விசாரிக்கிறவர்கள், நோயில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறவர்கள், இவர்கள் தான் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்படியானால் தரித்திரரை நினைக்க வேண்டியதும் ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால இந்த நாட்களில் நம்ம அதிகமாக இந்த உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படாமல் அதை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படும் போதும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் போது கர்த்தருடைய வருகை சமீபிக்கிறதே நீங்கள் உணர வேண்டும் என்கிறதாய். ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லா நாடுகளும் யுத்தத்தின் வழியாக சென்று கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் இன்னொரு ராஜ்யம் எழும்பிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார் என்று தெரியாது, ஆனால் சபை விழிப்போடு காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிறாய் பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிகவும் நிச்சயம். நாம் பாடலிலே கேட்டது போல இன்றைக்கு கர்த்தர் வந்தால் எப்படி இருக்கும் என்கிறது போல ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியம். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் மாரநாதா என்று சொல்லிதான் அவங்க ஒருத்தர் விஷ் பண்ணுவாங்களாம், வாழ்த்துவாங்களாம். அப்படி என்றால் கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று சொல்லி அப்படி ஆவலோடு ஒவ்வொரு நாளும் காணப்பட்டார்கள். இதை தான் நம்முடைய முற்பிதாக்களும் செய்தார்கள் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் செல்வ சீமான்களாய் இருந்த போதிலும் தங்களை அந்நியர் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டார்களாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு நிச்சயம் இருந்தது. இது என்னுடைய சுய தேசம் அல்ல, என்னுடைய சுய தேசம் என்று பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய சுய தேசத்துக்கு நான் போக வேண்டும், இது எனக்கு அந்நிய தேசம் என்கிறதா அறிக்கையிட்டார்கள் இல்லையா? அப்படியான சபை இந்த நாட்களில் அதிகமாய் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறதிலே கவனம் செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே. இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்கிறதை வைத்துவிட்டு, ஏனென்று சொன்னால் நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய இருதயமும் இருக்கும் இல்லையா? ஆமாம், இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், ஆத்துமாக்களை சேர்த்து வையுங்கள், சிநேகிதரை சம்பாதித்து வையுங்கள் என்கிறதாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? அப்படியானால் நாம் இந்த நாட்களில் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக வேண்டியது மிகவும் அவசியம். இந்த உலகத்தினுடைய அழிவுகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எப்படியா இருக்குமோ இனி உள்ள நாட்கள் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது எப்படி சம்பவித்தாலும், என் மரணமே சம்பவித்தாலும் நான் இங்கே கண்ணை மூடினேன்னா தேவ சமூகத்தில் தான் நான் கண்ணை திறக்கணும், அவருடைய ராஜ்யத்தில் தான் நான் இருக்கணும். அந்த ஒரு நிச்சயத்தோடு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கிறதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குங்கப்பா. நீங்கள் இன்னைக்கு வந்தாலும் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு பாத்திரவான்களாய் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் ஆண்டவரே பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிற நீதிமான்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. எப்போது நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாயினும் உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த 31 நாட்களும் இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆன்லைன் மூலமாக, ஆஃப்லைனில்
ஆண்டவரே சபையாக இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் உள்ள சிறை இருப்புகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்கு அவங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் வளரட்டும். தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் ஆண்டவரே அதிகமாய் பரவட்டும். ஆண்டவரே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கிறதற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ராஜ்யத்தினுடைய பணியில் எங்களை பயன்படுத்துங்க. உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறு பகுதியாவது நாங்கள் செய்து முடிக்கணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தில் நீங்கள் 31 நாட்களும் கலந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக இதனுடைய நன்மைகளை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இரட்டிப்பாய் தருவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. ஆமென்.